தமிழக அரசின் கலை பண்பாட்டுத்துறையின் வாயிலாக பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெற இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் முதல் நிகழ்ச்சியாக லிடியன் நாதஸ்வரம் மற்றும் அமிர்தவர்ஷினி குழுவினர் இசை நிகழ்ச்சி மிக சிறப்பாக இங்கே நடைபெற இருக்கின்றது. இந்த இசை நிகழ்ச்சியினை வழங்குவதற்காக திரு லிடியன் அவர்களையும் செல்வி அமிர்தவர்ஷினி அவர்களையும் மேடைக்கு வருமாறு எங்களது கலை பண்பாட்டுத்துறையின் சார்பாக வருக வருக என மேடைக்கு அழைக்கின்றோம். The CBS World's Best. It's not an ordinary job, right? Yeah, uncle. Actually, there was contestants from 195 countries, and there's only one winner, and I won that. And how long do you practice? I practice 5 to 6 hours a day on 5 to 6 piano. hours. And no PlayStation. What is that? What is that? You don't even know what a PlayStation is. No, I don't know. That is why you're winning. Lydian, it's very difficult piece. He practiced with me. He's wonderful. This piece is very tough. He did very easily. He is playing on guitar. मैं लिडियन से ज़्यादा सवाल नहीं कर सकता. मैं मेस्मराइज्ड हूँ. मुझे मालूम नहीं है. मैं टंग टाइड हूँ कि क्या बोलूँ मैं इसको, क्या पूछूँ इससे मैं. The real genius is sitting in front of you, Anand. Thanks. क्योंकि मेरे ख्याल से इस देश में अगर कोई म्यूजिकल जीनियस एट प्रेजेंट है तो वो है लिडियन नादस्वरम. I have never heard or seen anything like what we just witnessed. குரலிசை காவியம் 1330. இதோ தமிழ் புத்தகத்துடன் இணைக்கப்படும் இந்த திருக்குறள் இசைத்தட்டில் எப்படி மாணவர்களுக்கு திருக்குறளை இசை வடிவிலும் பொருள் விளக்கும் வகையிலும் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இப்போ வரைக்கும் 400 திருக்குறள்ஸ் முடிச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் 1330 குறளையும் முடிச்சிருவேன். இந்த ப்ராஜெக்ட் நல்லா சக்சஸா வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு நாட்சி போற்றாதற்கு இல்லை அருளாட்சி ஆங்கில்லை என்பவர்க்கு. This is one of my composition and my brother Lydian Nadaswaram played piano and bass. Where is he? He's right there.
குரலிசை காவியம் 1330. இந்த மாபெரும் திருப்பணி இனிதே நிறைவு பெற்றிருக்கிறது என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவிக்கும் ஓர் அறிவிப்பு இது. ஒவ்வொரு குரலையும் அதன் பொருளுடன் இசையமைத்து ஒரு தனிப்பாடல் என்ற வகையில் 1330 தனிப்பாடல்களாக 1000த்திற்கும் மேற்பட்ட பாடகர் பாடகிகளால் பாடப்பெற்று உலகிற்கு கொண்டு சேர்க்கும் ஒரு புனிதமான இசைக்காவியமாய் காலம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் இந்த குரல் இசை காவியம் 1330 தமிழுக்கு செய்யும் தொண்டாக மட்டுமல்லாமல் பிறந்த பயனை அடையும் ஒரு மாபெரும் திருப்பணியே இந்த குரல் இசை காவியம் 1330. My dear Lydian and his family has worked so hard on completing the Tirukkural music. I wish him the very best for this great venture. இது போன்ற ஒரு சாதனையை வேறு எந்த குடும்பமாவது செய்ய முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. இவர்களை தமிழ்நாடு கொண்டாடணும். இந்த குழந்தைகளுக்கு பாரத் ரத்னா கொடுத்தா கூட தவறு கிடையாது. இவர்களை கொண்டாடுவதற்கு அந்த இந்திய அரசு முன்வர வேண்டும். சிவம் சொன்னதை போல தமிழ் உலகத்துக்கு திருக்குறளுக்கு பொன்மகுடம் சூட்டி இருக்கிறீர்கள். உலகுக்கே வழிகாட்டுகின்ற பொதுவரையை தந்த திருவள்ளுவருக்கு இவ்வளவு சிறப்பு இதுவரை உலகில் ஏன் தமிழகத்தில் தமிழ் நிலத்தில் எவரும் செய்ததில்லை என்று சொல்லக்கூடிய அந்த அரும்பெரும் சாதனையை லிதி எனும் அமிர்த வர்ஷினியும் நிகழ்த்தி இருக்கிறார்களே. 100 ஆண்டு கடந்து வாழ்க, நலமோடு வாழ்க, சிம்பனிகளை படைத்து வாழ்க. இன்று புரிதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இங்கு ஒரு தாய் மகனை மட்டும் முடியாது, மகள் 2 பேரையும் சான்றோன் என்று கேட்ட தாய். இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லை. வள்ளுவனால் வழிநடத்தப்படக்கூடிய குடும்பம். மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன். பள்ளிக்கு செல்லாமலும் சாதிக்க முடியும் என்கிற புது செய்தியையும் இந்த குடும்பம் உலகுக்கு தருகிறது. இந்த குழந்தைங்க போட்டிருக்கிற இந்த மியூசிக்ல எல்லாரையும் போய் சேரணும். வெறும் அறிவாளியும் இசை தெரிஞ்சவனும் போய் சேரக்கூடாது, எல்லாரையும் போய் சேரணும்ன்ற ஒரு அருமையான ஒரு முயற்சியை எடுத்துட்டாங்க. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. தமிழ்நாடு பத்தி தான் பேசுறாரு. தமிழ்நாட்டுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, இந்த மாதிரி ஒருத்தனை படைச்சு புகழ்ச்சிக்காக படைக்கிறதுங்கிற மாதிரி. அந்த மாதிரி உங்க 2 பேரையும் படைச்சு லிடியன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொல்லி. என்னங்கடா இதெல்லாம்? ஒரு 12 வயசுலயும் 10 வயசுலயும் செய்யற காரியமா நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வயசுல போய் நீங்க செய்யற சாதனை எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே இதெல்லாம் நம்மளால செய்ய தெரியலையேங்கிற கடுப்பு காண்டு தான் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப அதிகமாச்சு. அதான் உண்மையில முதல்ல வழக்கமாவே ரத்தம் சூடா இருக்கும்போது நம்மளால நல்ல செயல்கள்லாம் செய்யவே முடியாது. ரத்தம் கொஞ்சம் சுண்டி போனதுக்கு அப்புறம் நரெல்லாம் உழுந்ததுக்கு அப்புறம் வேணா நம்ம ஏதாவது நல்ல விஷயங்களை பத்தி யோசிக்கலாமே தவிர இவ்வளவு சின்ன வயசுல உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள், அதுவும் திருக்குறளை பத்தின ஒரு விஷயத்தை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த நூற்றாண்டோட மிகப்பெரிய சாதனை. இந்த சாதனையா தான் இருக்க முடியும். திரு வர்ஷன், ஜான்சி இவங்க 2 பேரும் பெத்தெடுத்திருக்காங்களே தவிர உண்மையிலே திருவள்ளுவர் தான் இவங்க 2 பேரும் தத்தெடுத்திருக்காருன்னு நான் சொல்லுவேன். திருக்குறள் 2 வரியில் சொல்றதுக்கு பதிலா 2 வருடமும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்ன்ற ஒரே ஒரு குறள் இதுல லிடியன் நாதஸ்வரமும் அமிர்த வர்ஷினியும் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு செயலை செய்ய முடியும்னு திருவள்ளுவரே முடிவு பண்ணிருக்காருங்கிறது தான் எனக்கு தோன்ற ஒரு விஷயம். திருவள்ளுவரே இங்க இருந்தா உங்களை நிச்சயமா உங்களை பாராட்டி இருப்பாரு. அப்படிப்பட்ட பாராட்டுக்குரிய இந்த நிகழ்வுல நானும் கலந்துகிட்டது எனக்கு மிக மகிழ்ச்சி. நன்றி,
சரிக சரிகமக சப்பதம்மா மம பதம பதனி தம பதனி பதனி சரிக சனிதம பதனி சன்னித பதனி தம பதமகம் பதமகம் மகச சாச 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 சரி நமக மக சரித மாமம 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 பதனி சனி சனி தமக சரி ரிக கமம பப்ப ததனி நிச ரிக சனி சனி நித மபதனி தனி ததம கமக சரி கமக மபதம
அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு எங்களுடைய அப்பாவையும் ஒரு பாட்டு பாடுமாறு மேடைக்கு அழைக்கிறேன். அப்பா இந்த பாட்டில் ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். பிளானே இல்லை, திடீர்னு கூப்பிட்டு பாட சொல்கிறேன். உண்மையாக எதிர்பார்க்கல. சரி, தெரிஞ்ச பாட்டு தான், சரி பரவாயில்ல பாடி. இந்த பாட்டு குறிப்பாக சொல்லப்போனால் பாப்பா 3 வயசுலேருந்து அவ பாடிட்டு இருக்கா மேடைகளில். அப்புறமா தேங்க்யூ. அப்புறமா அவங்க வந்துட்டு இந்த க்ரியேட்டிவ் சைடில் விட்டுட்டேன். நான் நிறைய மேடைகளில் பாப்பாவை பாட வைக்கல, அதுதான் உண்மை. ஏன்னா அவங்க இந்த திருக்குறள் ப்ராஜெக்ட் வந்து 10 இயர்ஸ் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய ப்ரைம் அந்த டீன் ஏஜ் ஃபுல்லாகவே இந்த திருக்குறளுக்காகவே அவங்க 10 வருஷமாக லைஃப்பை வந்துட்டு 2 பேருமே டெடிகேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த கேப்பில் தான் போயிட்டு தம்பி வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்து அந்த எலன் ஷோக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் அவங்க ஆரம்பித்தது வந்து அவங்க டார்கெட்டு இந்த மண்ணுக்கு தமிழ்நாடுல இந்த மண்ணுக்கு செய்கிற பெருமையாக தான் இந்த திருக்குறளை எடுத்து ஸ்கூல் பாடத்தில் வரணுன்றது தான் எங்களுடைய நோக்கமே. அதுக்காக தான் 10 இயர்ஸ் நாங்கள் கொடுத்தோம். அதனால தான் நீங்கள் பசங்களை எங்கேயுமே மேடைகள்லையோ நிறைய பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப கம்மி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது எல்லாமே. என்ன தான் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் வாசித்தாலும் அவங்க நிறைய வெளியே போய் வாசிக்க வைக்கல. இந்த க்ரியேட்டிவ் சைடில் இது செய்ததால் அவங்க பாடறியன் படிப்பிரியன் பாடி கிட்டத்தட்ட 10 வருஷம் மேலே இருக்கும். இன்றைக்கி சடனாக அவன் காரில் வரும்போது சொன்னான், பாப்பா வேணா பாடறியன் படிப்பிரியன், ஒரு தைரியத்தில் சரின்னு சொல்லிட்டான். அது பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணது. ஃப்ளாஸ் இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஏன்னா ஸோ திடீர்னு பாடினாங்க. நானுமே 3 வயசுலேருந்து ஒரு 8 வயசு வரைக்கும் அவங்க மேடையில் பாடும்போது அமுதே தமிழே பாட்டு நானும் பாப்பாவும் பாடுவோம். அதோட இப்போ தான் பாடுறோம். ஸோ அந்த பாட்டை நாங்கள் பாடுறோம். இப்போ எனக்கு லிரிக்ஸ் பிரச்சனை. சரிக பகரி சரிக சரி சரிக பகரி சரிக. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. 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 சுகம் பல தரும் தமிழ் பா, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, சுவையோடு கவிதைகள் தா. தமிழே நாளும் நீ பா
தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. பொன்னல்ல பூவல்ல பொருளல்ல செல்வங்கள் கலை பலவும் பயிலவரும் அறிவு வளம் பெருமை தரும். என் கனவும் நினைவும் இசையே இசை இருந்தால் மரணம் ஏது. என் மனதில் தேன் பாய தமிழே நாளும் நீ பாடு. அமுதே தமிழே அழகிய மொழி எனதுயிரே. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. சுகம் பல தரும் தமிழ் சுவையோடு கவிதைகள் தமிழே நாளும் நீ பாடு. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. Thank you.
தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்து ஒரு பெர்ஃபார்மன்ஸாக நாங்கள் தம்பி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி அடுத்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு நாங்கள் இந்த குரல் இசை காவிய ப்ராஜெக்ட்லேருந்து பண்ண திருக்குறள்ஸ் ஒரு மெட்லி மாதிரி உங்களுக்காக நாங்கள் பாட போகிறோம், பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதில் இருக்கிற பேக்கிங் ஆடியோவும் உங்களுக்கு இந்த ஏவியில் லிரிக்ஸோட வரும். அண்ட் அதில் வர எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணது லிடியநாதஸ்வரம் தான். ஸோ இந்த ஏவிலேயே இந்த மெட்லிலேயே ஒரு சில செலிப்ரிட்டிஸ் பாடின லிஸ்ட்டும் உங்களுக்கு சேர்ந்து வரும். அண்ட் நடுவில் நாங்களுமே பாடுவோம். ஸோ இது அடுத்த பர்ஃபார்மன்ஸ் எங்களுது. அண்ட் தம்பி சொன்ன மாதிரி இதில் கடைசி பாட்டு அன்பிற்கும் உண்டோ வர்றது தான் எங்களோட லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹலோ செக் மைக் டெஸ்டிங். அண்ணா மானிட்டரில் கொஞ்சம் பியானோ வால்யூம் குறைச்சிட்டு வாய்ஸ் ஏற்றலாம் அண்ணா. ஹலோ செக். வாய்ஸ் எங்களுது இன்னும் கொஞ்சம் வைக்கலாண்ணா வாய்ஸ். ஹலோ ஹலோ ஓகே. ஹலோ ஹலோ செக். ஹலோ செக். ஓகே. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆற்றுவாராற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. தலை சிறந்த குணம் பெரியவரின் பெருமையை கேலி செய்யாமல் இருப்பதே தலை சிறந்த குணமாகும். ஆற்றுவாராற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை.
உவப்பத்தாலை கூடி உள்ள பிரிதல் அனைத்து புலவர் தொழில். அறிஞன் என்பவன் எப்படி பேச வேண்டும், பிரியமாக பேசி பிரியும் போது வலியை தர வேண்டும். உவப்பத்தாலை கூடி உள்ள பிரிதல் அனைத்து புலவர் தொழில். மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. மறந்தும் கூட யாருக்கும் நீதான் கெடுதல் செய்யாதே. செய்வாய் என்றால் உனக்கே திரும்பும் என்பதை மறக்காதே. மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புப்பா செய்தொழில் வேற்றுமையா. பிறப்பில் அனைவரும் சமம், செய்யும் செயலால் மட்டுமே பெருமை மாறுபடுகிறது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புப்பா செய்தொழில் வேற்றுமையா. சோழல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை ஈகல் வெல்லல் யார்க்கும் அரிது. சோம்பல் பயம் இல்லாமல் இனிமையாக பேசுபவனை யாராலும் வெல்ல முடியாது. சோழல் வல்லன் சோ
தல்லா தொழில் இல்லாதவரை எல்லோரும் இகழ்வர், பெரும் பொருள் உள்ளவரை எல்லோரும் புகழ்வர். தன்னன்னா எல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின். மயிர் நீங்கினால் உயிர் வாழாது கவரிமான்கள், மானம் நீங்கினால் வாழ மாட்டார்கள் கௌரவமானவர்கள். மயிர் நீங்கினால் உயிர் வாழாது கவரிமான்கள், மானம் நீங்கினால் வாழ மாட்டார்கள் கௌரவமானவர்கள். மயிர் நீப்பின் வாழா கவரிமானார் உயிர் நீப்பர் மானம் வரும். மயிர் நீப்பின் வாழா கவரிமானார் உயிர் நீப்பர் மானம் வரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழாதலர், புன்கணீர் பூசல் தரும். அன்பை நீயும் கதவுகள் போட்டு எப்படி பூட்ட முடியும்? நேசித்த ஒருவரின் துன்பத்தை பார்த்தால் கண்கள் தானாய் கசியும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழார்வலர், புன்கணீர் பூசல் தரும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு யுனெஸ்கோ அண்ட் இந்தியன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர். ரொம்ப நன்றி. எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கு, அதனால் நான் பாடலத்தில் ஏதாவது பிழை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ. மிகச்சிறந்த தருணம். திருக்குறளில் அழகான ஒரு குறள் இருக்கிறது. ஈன்ற பொழுதில் தன் மகனை சான்றோன் என காட்ட தாய் என்று. ஆனால் அதற்கு பதிலாக இந்த வேளையிலே தந்தை அவர்கள் 2 குழந்தைகளையும் மிக அழகாக வளர்த்திருக்கின்றார். நம் குழந்தைகள் எவ்வாறு இந்த மாதிரி இசைகளை கற்றுக்கொள்வார்கள் என்று இங்கே உட்கார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களும் நம்மளுடைய மனதிலே வைத்துக் கொண்டிருப்போம். அந்த வகையிலே இன்றைய நாளிலே மிக சிறப்பாக நிகழ்ச்சி வழங்கிய லிடியன் அவர்களுக்கும் அமிதவர்ஷினி அவர்களுக்கும் கலை பண்பாட்டுத்துறையின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வேளையிலே எங்களது இணை இயக்குனர் அவர்கள் அவர்களை சிறப்பு செய்வார்கள்.